ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து கேப்டன் அவர்கள் நடிச்சு வெளியான படங்களை நம்ம திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து நாளை ஒன்று நாள். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் இப்ப கூட வராது. கண்டிப்பா நீங்க பார்க்காதவங்க கேப்டனுடைய படங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நாளை ஒன்று நாள் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ ஜெகநாதன். இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தை வந்து விஜயகாந்த், ஜெய்சங்கர், சத்யராஜ், கவுண்டமணி, சிவசந்திரன், செந்தாமரை, அனுராதா, நளினின்னு சொல்லிட்டு மனோரமா ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. ஆனா குறிப்பா ஒரு 10 கேரக்டர் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கும். நிறைய பேர் நடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த படத்துல ஒரு 10 கேரக்டர் தான் நடிச்ச மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு நடனம் ஏற்பாடு பண்றாங்க. அந்த நடனத்துல வந்து முடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 பேர் மட்டும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு அனுமதி கிடைக்குது. அந்த அனுமதிக்கு வந்து கூட்டிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பைலட்டான விஜயகாந்த் அவர்கள் தான். ஏரோப்ளேன் பைலட்டா இருப்பாரு. அருண் அவர் பேரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க 7 பேர்த்த கூட்டிக்கிட்டு போவாரு. போற வழியில விமானம் பழுதானோன்னா அது ஒரு நடுக்காட்டில் நின்றும். அந்த நடுக்காட்டில் நின்று எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க என்ன பண்றதுன்னு தகச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பைலட் என்ன பண்ணுவாருன்னா விமானத்தை எடுத்துட்டு போயிருவாரு. எடுத்துட்டு போன உடனே அப்புறம் அந்த விமானத்துக்குள்ள இருக்கிற அந்த 7 பேரும் போய் விஜயகாந்த் சாரோட சேர்த்து 8 பேரும் போய் ஒரு பாலடைஞ்ச ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்துல அந்த மனோரமா மட்டும் இருப்பாங்க சமையல்காரியா. அந்த மண்டபத்துல தங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுவாங்க. அந்த கொலையாளி யாருன்னு கிளைமேக்ஸ்ல கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரிக்கு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வரியில சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப வர கிரைம் த்ரில்லர் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சா எடுத்து வச்சு ரொம்ப மனுஷனா டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அப்பயே 1984 ஜூலை 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்பயே இந்த கிரைம் த்ரில்லருடைய ஒரு மோட்டிவேஷன் அது என்னன்னா அப்பயே அதனோட தாக்கம் இருந்திருக்குது. ஆனா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரா ஒரு கண்டென்ட்டோட எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தை ஜெகநாதன் அவர்கள். என்னன்னா ஒவ்வொருத்தரும் சாகும்போது இவர் கொலையாளியா இருப்பாரு அவர் கொலையாளியா இருப்பாருன்னு அவங்களுக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த கொலையாளியோட இது இருக்கும். படத்தினோட கடைசி சீன் வரணும் விருதா கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திரைக்கதையை நம்பித்திருப்பாரு டைரக்டர். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படியா இருந்தாலும் கூட ரசிக்கும்படியா ஒரு சில பாடல்கள் இருக்கும். ஆனா அது சம்பந்தமே இல்லாத இடத்துல தான் இருக்கும். வழக்கம் போல நளினி தான் இந்த படத்துல ஹீரோயினி. அது போல இந்த படத்துல எக்ஸ்ட்ராவா கவுண்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. சத்யராஜ் இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. செந்தாமரை, சிவசந்திரன், ஜெய்சங்கர் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கிறாரு. அவரு தான் முக்கியமான கேரக்டர். அவருக்கும் கேப்டன் சாருக்கு 2-3 ஃபைட் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் வந்து யாருமே யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் அமைஞ்சதுதான் இந்த படத்தினோட வெற்றி காரணம். நாளை ஒன்று நாள் வந்து ஒரு பெரிய ஒரு விஜயகாந்த் சாருக்கு கிஃப்ட் அமைச்ச படம். அப்ப வந்து ஒரு 100-150 நாளுக்கு மேல ஓடி நல்ல ஹிட்டான படம் இந்த படம். இந்த படத்தினுடைய டப்பிங் மட்டும் இந்த படத்துல வந்து சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த டப்பிங் சார்ஜ் மட்டும் கண்டிப்பா கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா பேசப்படும்படியா படமா வந்திருக்கு நான் நம்புறேன். ஏன்னா டப்பிங் வந்து ஓபன் வாய்ஸா கொடுத்திருப்பாங்க. அதனால சில சீன்கள் வந்து டப்பிங்ல பேசுறதுனால நம்மளுக்கு வாய்ஸே புரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் படம் ஃபுல்லா பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு படத்தோட ஒன்றி பாக்குற மாதிரி அது நல்லா படத்தினோட கிரிப்பா நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த படத்துல கேப்டன் அவர்கள் வந்து ஓப்பனிங்ல வந்து பைலட்டா வருவாரு. பைலட்டா வரும்போது அவர் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. மற்ற படங்கள்ல பாக்குறத விட இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. அது போலதான் கிளைமேக்ஸ்ல அவரு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. அது இன்னும் வேற லெவல் இருக்கும். இந்த படத்துல எல்லாருமே ட்விஸ்டோட தான் இருப்பாங்க. நீங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு கொலைகாரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு விஜயகாந்த் படத்துல அந்த காலத்து படத்துல ஒரு கிரைம் த்ரில்லர் படமா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் வந்துச்சு. அது என்ன 100வது நாள்னு ஒரு படம் வந்துச்சு. மணிவண்ணன் சார் இயக்கியிருப்பாரு. அது போலதான் இந்த படத்தையும் வந்து ஜெகநாதன் அவர்கள் இயக்கியிருப்பாரு. ஆனா 100வது நாள் படத்தை விட இந்த படம் ஹிட்ட அடிச்சிருக்கும். ஆனா சில காரணங்களால் என்னவோ தெரியல 100வது நாள் பயங்கர ஹிட் ஆச்சு. இது ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. ஆனா இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம் நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து சத்தியம் நீயே அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த விமர்சனத்துக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ.